ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டுடே லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. கூடவே வந்துட்டு தால் பருப்பு தாளிச்சது. இது கொஞ்சம் தனியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக வைப்பேன், ரைஸுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் வைப்பேன் நான். இது வந்துட்டு சௌ தால் மசாலா. கூடவே வந்துட்டு ஹெம்மியான மேங்கோ பீசஸும் ரெடியாக இருக்குது. ஹெல்த்தியான கறிவேப்பிலை புதினா துவையலும் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னியோட லஞ்ச் ரெசிபி இதுதான். ரைஸ் வந்துட்டு எப்போவுமே வடித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா வாய்வு தொல்லை அதெல்லாம் ஒன்றுமே வராது. சில பேருக்கு வந்துட்டு குக்கரில் ரைஸ் சாப்பிட்றதால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் நிறைய வருது. அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும் வடித்து சாப்பிட்றதால. ரைஸ் வந்துட்டு பாருங்கள், தால் போட்டு கடலை பருப்பு போட்டு சௌ மசாலா, கூடவே வந்துட்டு கறிவேப்பிலை, உளுந்து, அப்புறம் புதினா எல்லாமே போட்டு துவையல் பண்ணியிருக்கேன். மேங்கோ பீஸ் ஹெல்த்தியான வெஜ் ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்தை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பருப்பு தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட ரைஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. டுடே லஞ்ச் ரெசிபி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான vlog இல்லை ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.